ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூலை 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை, குருமங்கள யோகம். கடகராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களின் சேர்க்கை. கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி வக்கரகதியில் இருக்கார், மீன ராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் சந்திரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் வார ஆரம்பத்தில் சந்திரன் மேஷராசியில் இருக்கிறதுனால 29ஆம் தேதி, அதாவது ஜூலை 29ஆம் தேதி மாலை 4:45 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சந்திரன் தன் பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாருன்னு சொன்னேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகள் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய கிரக பயிற்சி சுக்கிர பயிற்சி. ஜூலை 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது சனியின் வக்கர பார்வையில் இருப்பார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் பார்த்தேன்னா, கன்னி ராசிக்கு 29ஆம் தேதி, ஜூலை 29ஆம் தேதி மாலை 4:45 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு ஜூலை 29ஆம் தேதி சாயந்தரம் 4:45 ஜூலை 31ஆம் தேதி இரவு 10:15 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். ஜூலை 31ஆம் தேதி ராத்திரி 10:15 வரை. அதுக்கு பிறகு ஜூலை 31ஆம் தேதி ராத்திரி 10:15 அதுலேருந்து விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 5:41 வரைக்கும். அதாவது இந்த வார சனிக்கிழமை காலை 5:41 வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். சனிக்கிழமை காலை 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 5:41 ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் கடக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருப்பார். அந்த நாட்களில் அந்த இடத்துல இருக்கும் பொழுது சூரியனோட புதனோட சேரப்போகிறாரு. இது இந்த ஆடி மாதத்தில் இந்த வாரத்தில் ஆடி மாத அமாவாசை வருது. இந்த வாரத்திற்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையும். இருந்தாலும் பொதுவான பலன்களை, உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். வாருங்கள். மேஷராசி. அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களுக்கு சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. பொதுவாக ராசியில் சந்திரன் இருந்தாலோ, அது தேய்பிறை சந்திரனோ வளர்பிறை சந்திரனோ, உங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் வக்ர சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அனுகூலம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் 29ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருப்பார். அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் ஒரு குழப்பம், சஞ்சலம் ஏற்பட்டு பின் சரியாகும். அதே சமயம் 29ஆம் தேதியிலிருந்து 31 உங்களுக்கு எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், குடும்பம் சார்ந்த தனலாபம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல யோகமும் ஏற்படுத்துகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். குறிப்பாக 29th ஜூலை டு 31 ஜூலை 29/7/2024 முதல் 31/7/2024 வரை இந்த மேஷராசியில் பிறந்தவாளுக்கு குடும்பம், வார்த்தை, வாக்கு போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய எதிரிகள் உங்களிடம் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு சந்திரன் சேர்க்கை, செவ்வாய் சந்திரன் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, இந்த வாரத்தில் 3 கிரக சேர்க்கை 2ஆம் இடத்துல. அதனால் குடும்பத்தில் நிறையா உறவுகள் வர்றதுனால செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபார விஷயமாக, தொழில் விஷயமாக எடுத்த முயற்சிகளில் தன வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 31ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், மிதுன ராசியில். அது உங்களுக்கு மேலும் பலத்தை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் பள்ளி மாணவிகளுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான ஒரு நல்ல யோகமான காலகட்டமாக இந்த 31 முதல் 3ஆம் தேதி வரை அனுகூல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 4ஆம் இடத்துக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி விடியற்காலை 5:41 பயிற்சி ஆகும் பொழுது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு, ஆட்சி பலத்தோடு இருப்பார். அதனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இந்த வாரத்தில் சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. பூமி லாபம் ஏற்படும், தனலாபம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் உதவிகரமான செய்திகளை தரும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பல அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வார கடைசியில் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு மேலே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறும் பொழுது 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மேலும் வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்குண்டான நல்ல வாய்ப்பு அமைகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் மட்டுமல்லாமல் அமைதியான சூழ்நிலையை அமைத்து கொள்வதற்குண்டான யோகத்தை அந்த பரமேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் வளத்தை சேர்ப்பார். ரிஷபராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதாவது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை மாலை 4:45 வரைக்கும். இதனால் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சனியின் பார்வையில் வரும் பொழுது உங்களுடைய வெற்றிக்காக அல்லது உங்களுடைய கடமைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரிகளின் வார்த்தைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் ராசிக்குள்ள குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால அனைத்து விஷயங்களிலும் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய கௌரவம், உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி போன்ற விஷயங்களுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இதில் 29ஆம் தேதி திங்கட்கிழமையிலேருந்து 29 முதல் 31ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறாரு. குரு செவ்வாயோடு இணைய போகிறாரு. குரு செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு பலத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் வீரியத்தையும் கொடுத்து எதிராளிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவார். பூமி தொடர்பான ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லாட்டி வீடு வாங்கி விற்கிறவராக இருக்கலாம், வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறவராக இருக்கலாம். இந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அரசாங்கம் சார்ந்த அரசியல் துறை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய மனிதர்கள்லாம் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்பார்கள். அவர்களின் வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தனலாபம், திரவிய லாபம், பொருள் லாபம் போன்ற அனைத்து லாபங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டை தேடி வந்து எல்லா மரியாதையும் பண்ணிட்டு போவாங்க. இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, அதன் பிறகு சுக்கிரன் பயிற்சியானதுக்கப்புறம் இந்த வாரக்கடைசியில் மீண்டும் ஒரு 3 கிரக சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக வாரக்கடைசியில் சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு பயம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த பயம் சார்ந்த விஷயங்கள் இருந்த கவலைகள் விலகி வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வரி பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் புதன் நெருக்கத்தில் இருக்காங்க. அதாவது அஸ்தங்கித பலனை புதனுக்கு கொடுக்கறதுனால புதன் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய வியாபாரம், குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் போன்ற விஷயங்களில் இருந்த தொய்வுகள் விலகி வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்காகட்டும், இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும்
எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களை நேர்த்திப்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் சற்று மனஸ்தாபம் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. நண்பர்கள் வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கும் உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய நல்ல சந்தோஷமான அனுபவங்களை அந்த நபர்கள் மூலமாக உதவிகள் பெறுவதன் மூலமாக அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் ரிஷப ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்கும் நல்ல நண்பர்கள், திருமண வயதில் இருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை அமைவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். முருகனையே குருவாக ஏற்று குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மாமந்திரத்தை சொல்லி வாருங்கள். உங்களுக்கு குருவின் அருள் மட்டுமல்லாமல் முருகனின் அருளும் சேர்ந்து செவ்வனே உங்களை செயல்படுத்துவதற்குண்டான வழியை காட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்கும். மிதுன ராசி அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் இருந்த கசப்புகள் விலகி லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுக்கு இது நாள் வரை மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அந்த மருத்துவ செலவுகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம். 2ஆம் இடத்துல புதன் இருக்கார், எதிரி வீட்டில் இருக்கார், ஆனால் சூரியனோடு சேர்ந்து இருக்கார். சூரியனோடு சேருகின்ற புதன் அஸ்தங்கித பலனை அடைந்தாலும் எதிரி வீட்டில் இருந்து கெடுதலை தரக்கூடிய புதன் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் மதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். தனிப்பட்ட வெறுப்புகளை குடும்பத்தார் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பஸ்தானத்தில் 2 கிரக சேர்க்கை, 3 கிரக சேர்க்கை, மறுபடியும் வாரக்கடைசியில் மறுபடியும் ஒரு 3 கிரக சேர்க்கை. 2ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 31ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகள் குறையிறது யாரால் செலவுகள் குறையிறதுனா உங்கள் தந்தையால் செலவுகள் குறையும். தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் குறையும். உறவினர்கள் வகையில் இருந்து வந்த போக்குவரத்துகள் குறைவதன் மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் எழுச்சி பெறுவார்கள். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வியாபார விஷயத்தில் தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்துக்காக நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக படிப்பில் தொய்வை சந்தித்து கொண்டிருக்கும் இளம் மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்காக முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த திருமண விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுன்னு கவலைப்படாதீங்க. அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப விஷயங்களுக்கு உங்களை முன்னிறுத்தி செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் மரியாதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். செல்வாக்கு மிக்க பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு நீங்கள் பதவியை தேடி போயிடாதீங்க. அதுவாக வந்தால் ஏற்றுக்கோங்க. அதுக்கும் நீங்கள் ரொம்பலாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி ஏற்றம் பதவி வளர்ச்சி போன்ற விஷயங்கள் நடக்கிறதுனால உத்தியோகத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்ட நபர்களால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். ஆனால் நண்பர்களுக்காக அதிகமாக செலவு செய்வீங்க. இந்த செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கோ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கோ சித்தாள் வேலை பண்ணுறவங்கலேருந்து பூமி தொடர்பான எந்த தொழில் பண்ணினாலும் சரி, போர் போடுறவங்க, சுரங்கம் தோண்டுபவர்கள், சுரங்க மில் வச்சுருக்கிறவங்க, இப்படி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பூமி லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த வாரத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால
அந்த புதன் அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால கொஞ்சம் கவனமாக பேசணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வர்னு பேர். அந்த சொல்லின் செல்வரின் வழிபாட்டை செய்வதன் மூலமாக வாக்குச்சாதுரியம் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் சரஸ்வதி தேவியை வணங்குங்கள் அல்லது ஹயக்ரீவரை வணங்கி வாருங்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு தினமும் ஒரு 7 தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை துவங்குங்க. அனைத்து விதத்திலும் உங்களுக்கு தனவரவு வாக் பிராப்தி ஏற்படும். கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற சுக்கிரன் இந்த வாரம் 31ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வார்த்தைகளால் அடுத்தவர்களுக்கு காயம் ஏற்படாது. எதிரிகள் கூட உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இந்த வாரத்திலேருந்து அமைப்பு வருது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன், அதாவது லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திற்கு போயிட்டு செவ்வாயின் 4ஆம் பார்வையில் சுக்கிரன் வராரு. இதன் காரணமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக லாபம் ஏற்படும். அரசாங்க பதவி, அரசியல் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிரிகளின் தொல்லை இருக்கிறதுனால எதிரிகளையும் பேசி சமாளிக்க வேண்டிய காலமாக இருக்கும். இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு தசமஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கிறதுனால, 10ஆம் இடத்துல சனியின் பார்வையில் தன் பயணத்தை துவக்கிறதுனால தொழில் உத்தியோகம் ரீதியாக சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, வீடு கட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இதில் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு 29ஆம் தேதி பயிற்சி ஆகும் பொழுது 21ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக உங்களுக்கு தனலாபம் மட்டுமல்லாமல் பதவி லாபம், உத்தியோக லாபம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், அடுத்தவங்க உங்களை மரியாதைப்படுத்தி உங்களை கௌரவப்படுத்துறதெல்லாம் இந்த வாரத்தில் நிறைய நடக்கும். உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய சிறப்பை பற்றி பேசி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வருகின்ற 31 முதல் 3ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவுகள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்தது, உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு சார்ந்த விஷயங்கள், இதை தவிர குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதே சமயம் 3ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. புதன் சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்படுவதன் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு, குறிப்பாக குடும்பத் தலைவிகளுக்கு, குடும்பத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு 2023 ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு பிறகு குடும்பத்தில் அமிக்கபிள் சிச்சுவேஷன் வரும். அதாவது சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். பேச்சுவார்த்தைகள் பெருசாக பிரச்சனை ஏற்படுத்தாது, வில்லங்கத்தை ஏற்படுத்தாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வாரத்திலேருந்து வருது. அதாவது ஜூலை 31ஆம் தேதிக்கு மேலே. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி ஸ்திர புத்தியோட சில முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ராசியில் புதன் சூரியன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் சில குதர்க்க எண்ணங்கள் தோன்றுவதற்கு புதன் அஸ்தங்கித பலனை அடைவதன் காரணமாக இருக்கும். செலவுகள் குறைகின்ற வாரமாக இருக்கும். செலவுகள் குறையிறதுனால உங்களுக்கு பண தேவைகள் குறையும், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்துக்கு தேவையான பண வரவுகள் மட்டுமல்லாமல் பொருள் லாபமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய உத்தியோகத்திலும் மேன்மையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் சிக்கல்களிலிருந்து வெளிவருவீர்கள். எதிரிகள் கூட உங்களை மரியாதையோடு நடத்தக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணினா எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார். ஏன்னா கடந்த 2 வருஷமாக ஏகப்பட்ட அவஸ்தைப்பட்டுட்டோம். ஆரோக்கியத்தில் பிரச்சனை,
தொழிலில் பிரச்சனை, பதவியில் பிரச்சனை, எங்களுக்கு வேலையின்மை ஏற்படுறதுல இருக்கிற சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறவாளுக்கெல்லாம் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தினமும் காலையிலையும் மாலையிலும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு நிரந்தர வேலை, நிரந்தர உத்தியோகம், நிரந்தர தொழில், நிரந்தர வியாபாரம் அமைவதற்குண்டான வாய்ப்பை அந்த சகஸ்ரநாம நாயகனான பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்துவார். சிம்ம ராசி அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. தந்தை வழியிலோ அல்லது உறவுகள் வழியிலோ உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வாரம் முழுவதும் முதல் கிட்டத்தட்ட 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். 31ஆம் தேதியிலேருந்து அலைச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் குறைந்து அலைச்சல் குறைந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் சூரியன் விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் ஏற்பட்டாலும் குடும்பத்தாரின் தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் செலவுகள் இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்னால் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 31ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது, ஏன்னா சுக்கிரன் சனியின் பார்வையில் வருவார். சனி சுக்கிரனின் பார்வையில் வரும்பொழுது ஆசானுக்கு எதிராக சனி கெடுதலை ஏற்படுத்த மாட்டார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமையில் இருந்து வந்த தொய்வுகள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்கள் என்னதான் இப்போ சுக்கிரன் ராசியில் இருந்தாலும் சப்தம சனி நடக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்புகள் வரத்துக்கும் பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகஸ்தர்களாகட்டும், தொழில் செய்பவர்களாகட்டும், சுயமாக வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கட்டும், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய சப்ளையர்ஸ், உங்களுடைய கஸ்டமர்ஸ், இவங்ககிட்டலாம் அவங்களுடைய சலிப்புத்தன்மையை நீங்கள் பெரிதுபடுத்தி பேசக்கூடாது. அவங்க என்னதான் சலிச்சுண்டு பேசினாலும் நீங்கள் அவளை தட்டி கொடுத்து அவளுக்கு சமயோஜிதமாக பதில் சொல்லிட்டு போகணுமே தவிர அவள்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான புதன் விரயத்தில் இருக்கிறதுனால, அதுவும் எதிரியோட வீட்டில் இருக்கிறதுனால, சூரியனோடு அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால செலவுகள் குறையும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் இருந்த வேண்டாத வெறுப்புகளை குறைப்பதன் மூலமாக செலவுகளையும் குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏட்டிக்கு போட்டியாக செலவு பண்ணுவாங்கள்ல, அந்த ஏட்டிக்கு போட்டியான செலவுகள்லாம் கணவன் மனைவிமார்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த செலவுகள் குறையிறதுனால சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. சொந்தமாக கார் வாங்கிறதுக்கோ இல்லை அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு கடன் பத்திரங்கள், கடன் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் தேவையான விஷயத்துக்கு மட்டும் கடன் வாங்குங்க. தேவையில்லைன்னா கடன் வாங்காதீங்க. கடனை வாங்கிட்டு அவஸ்தைப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் 5ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் கல்வி படிப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். மேல் படிப்பிற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்காக நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு தனலாபம் கிட்டி அதன் மூலமாக மேல் படிப்புக்கு நீங்கள் சேரக்கூடிய யோகம் ஏற்படும். 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால இளம் மாணவ மாணவிகள் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களை ஏற்படுத்தி அதற்காக இடமாற்றத்தை சந்தித்து அதன் காரணமாக மேல் படிப்பில் வெற்றி காண்பார்கள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு, சொந்த வாகனம் அல்லது நகைகள் வாங்குவதற்காகவும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினர் சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்குது. ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்களின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடைய மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. தாயார் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆரோக்கியத்திலும் மருத்துவ உதவிகள் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் தான் செலவுகளை ஏற்படுத்துமே தவிர நியாயமான நேர்மையான அதாவது நார்மல் விஷயங்கள் நடக்கிறதுக்கு தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த 31ஆம் தேதி ஜூலை 31ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது எதிர்பாலினத்தவர்களின் தேவையற்ற விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிர்பாலினத்தவர்களோ அல்லது பாலினத்தவர்களோ
வேண்டாத விமர்சனங்களை வைக்கும் பொழுது எதிர்த்து பேசாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களாகட்டும், வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களாகட்டும், அனைத்து விதமான நபர்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் இந்த வாரம் முழுவதும் 7 நாளைக்கும் காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை துவங்குங்க. இழந்த வேலை, இழந்த செல்வாக்கு, இழந்த மரியாதை கெட்டி உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு உண்டான அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவதற்கு அந்த பரந்தாமன் உங்களுக்கு துணை இருந்து நல்வழி காட்டுவான். சந்தோஷத்தினால். கன்னி ராசி. இந்த கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம், அதாவது 28, 29ஆம் தேதி சாயந்தரம் 4:45 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்து கொள்வது நல்லது. 8ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி வக்ர சனியின் பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகளால் உங்கள் குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவார்கள். கடந்த கால நட்பில் இருந்த நபர்களே இப்பொழுது எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக திரிப்பதற்கோ அல்லது எதிராக திருப்புவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் சற்று மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம். வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் குடும்ப நிம்மதி ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரன் 29ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தைகளுக்கான அலைச்சல், உங்களுடைய தந்தைக்கு உண்டான ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான செலவுகள், தாயாருக்காக அலைச்சல் ஏற்படுதல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதியான குரு பாக்கியஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறதே உங்கள் குழந்தைகளாக இருப்பார்கள். உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உடன்பிறப்புகளால் லாபங்கள் பெருகக்கூடிய யோகமும் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு வீண் அலைச்சல் தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் முழுவதும் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களான 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இதில் சுக்கிரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார், சிம்ம ராசிக்கு வந்துடுவார். இதன் காரணமாக குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணித்தாலும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்வது நல்லது. அனாவசியமாக கோர்ட்டு கேஸு, வம்பு, சண்டை, அடிதடி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் மிளிரக்கூடிய யோகம் ஏற்படும். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. உடன்பிறப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உடன்பிறவா சகோதரன், உடன்பிறவா சகோதரி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தந்தை வழியில் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் செலுத்துவது அவசியமான ஒன்று. இன்ஃபேக்ட் தந்தையை காட்டிலும் தாயாருக்கு தான் செலவு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 31ஆம் தேதியிலேருந்து கன்னி ராசியில் பிறந்தவாளுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமண செலவு, குழந்தைகளின் வம்ச விருத்தி போன்ற செலவுகளால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆனால் அது உங்களுக்கு பெருசாக சந்தோஷத்தை தராது. கடனை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய திரைமறைவு ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் 31ஆம் தேதிக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், அதாவது கன்னி ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் இப்போ தீர்ப்பு வரதா இருந்தால், இந்த வாரத்தில் தீர்ப்பு வரதா இருந்தால், அதுவும் குறிப்பாக 31ஆம் தேதிக்கு முன்னாடி தீர்ப்பு வரதா இருந்தால் உங்களுக்கு அனுகூல வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மற்றும்
சுய தொழில் செய்பவர்கள் தொழிலுக்கு உண்டான முதலீடுகளை பெருசாக பண்ணாமல் இருங்க. பெருசாக பண்ணினீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு லாபம் வருவதில் தாமதம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் நஷ்டங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யுங்கள். தினமும் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போங்க. பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார்னு இருப்பாங்க. அதாவது முன்னாடி சக்கரத்தாழ்வார், பின்னாடி அதே சன்னதியிலே பின்னாடி நரசிம்மர் சன்னதி இருக்கும். அதாவது ஜன்னல் வழியாக நரசிம்மரை பார்க்குற மாதிரி இப்படி சுற்றி வரும்போது இந்த சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் சன்னதியை நீங்கள் தினமும் 12 தடவை காலை வேளையில் சுற்றிட்டு உங்கள் பிரதட்சணம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய தொல்லைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நல்வழிப்படுத்தி வளர்ச்சி அடைவதற்கும் உண்டான யோகத்தை அந்த சக்கரத்தாழ்வார் ஏற்படுத்தி கொடுத்து காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். துலாம் ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் சப்தமஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கிறதுனால நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஏதோ பேருக்கு பேசிஃபிகேஷன் ஒர்க் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்களின் அதிருப்தியிலிருந்து வெளிவருவீர்கள். அதே சமயம் 29ஆம் தேதி மாலை 4:45 உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால 29ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 31ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல குரு செவ்வாய் சந்திரன் சேர்க்கையின் காரணமாக அதிக பிரசங்கித்தனமான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு அதிக எதிரிகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தாரின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசினாலும் பிரச்சனை, பேசாமல் இருந்தாலும் அதுவும் பிரச்சனை. பேசாமல் இருந்தீங்கன்னா ஏன் பேசலைன்னு கேட்பாங்க. பேசினா இதுக்கு இந்த மாதிரி பேசினேன்பாங்க. முன்ன போனால் உதைப்பாங்க, முன்ன போனால் முட்டுவாங்க, பின்ன போனால் உதைப்பாங்க. இது உறவுகளுக்குள் மட்டுமல்லாமல் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளிலும் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் இது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 31ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரன் வார கடைசியில், அதாவது சனிக்கிழமை மதியம் 3 சனிக்கிழமை காலை 5:41 சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் போய் அந்த இடத்துல அவர் மறைகிறார். என்ன காரணம்னா சூரியனோட இணையிறதுனால அந்த இடத்துல அவர் முழு நிலவாக இல்லை, அந்த மறைந்த நிலவாக இருக்கிறதுனால தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன் சந்திரன் வேதை பொருத்தம் உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு நண்பர்கள் மத்தியில் அவச்சொல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க, உத்தியோகத்துக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறவங்கள்லாம் அதிருப்தியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா சனியின் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நேர்மறை பலன்களை எடுக்காமல் எதிர்மறை பலன்களை எடுத்து உங்களின் மீது தவறான குற்றச்சாட்டுகளை உங்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் செயல்படுத்துவார்கள். அதனால் மன வருத்தம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் மத்தியில் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படும். நீங்கள் செய்யாத தவறுக்கு அல்லது குடும்பத்தில் அடுத்தவங்க செய்யக்கூடிய தப்புக்கு உங்களை குற்றச்சாட்டுவாங்க, உங்களை பலிகடை ஆக்குவாங்க. இதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை, இருந்தாலும் மனசளவில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திற்கு செவ்வாய், 4ஆம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை வரப்போகிறது வாரக்கடைசியில் சனிக்கிழமை அன்னைக்கு. அதன் பிறகுதான் தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். தாயாருடனான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சற்று எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சற்று உடல் ரீதியான சோர்வுகள் இல்லாமல் இருந்தாலும் குடும்ப ரீதியான சஞ்சலங்கள் ஏற்படுறதுனால படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை அப்படின்னு கேட்டால், குரு செவ்வாய் சாதகமாக இருந்தாலும் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால
வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், இந்த மாதிரி ஏதாவது விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். இது குடும்ப சந்தோஷத்திற்கு வழிவகை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் உறவுகளுக்குள் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் சம்மோகன கோபாலன் அப்படிங்கிற தெய்வத்தின் மந்திரத்தையோ அல்லது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடோ செய்வது சிறப்பு. அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாக சிவசக்தி ஐக்கியம் ஏற்படுவதைப் போல குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமையும். விருச்சிக ராசி. அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கடந்த 1.5-2 மாதமாக ஏகப்பட்ட குழப்பங்கள், மனம் சார்ந்த உடல் சார்ந்த குழப்பங்கள், குடும்பம் சார்ந்த குழப்பங்கள், குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களை எதிரியாக பாவித்து செயல்பட்டவர்கள்லாம் இப்பொழுது உங்களிடம் மரியாதை காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இதில் 31ஆம் தேதியிலேருந்து ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 5:41 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நல்லது நடக்கும், அதற்கு பிறகும் நல்லது தான் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த 31ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் 3ஆம் தேதி சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது சூரியனோடு இணைகிறாரு. அடுத்த ஒரு நாள்லேயே 4ஆம் தேதி வாக்கில் 4ஆம் தேதி இன்னைக்கு அமாவாசை வருது. அது உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழியில் இருந்த மனஸ்தாபங்களை போக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தாயாரின் உதவியை நாடுவதற்கு உதவி செய்வார். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தில் சுக்கிரன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. இந்த தசமஸ்தானத்துக்குள்ளே பயிற்சி ஆகும்பொழுது செவ்வாயின் 4ஆம் பார்வை வருது 31ஆம் தேதியிலேருந்து. இதன் காரணமாக என்ன நடக்கும்னா, வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுடைய மரியாதையை உயர்த்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவியில் மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 7ல் இருக்கிறதுனால, களத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால கணவன் மனைவி உறவில் புதிய அந்யோன்யம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவாங்க. மரியாதை கொடுத்துட்டு இருந்தவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறேன், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அனுகூல பலன்கள் ஏற்படும். தனலாபம், திரவிய லாபம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற அன்னைக்கு, அதாவது சந்திராஷ்டமத்து அன்னைக்கு கூட ஜூலை 31லேருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு பெரிய பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டமத்திலையும் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கணுமே தவிர அவச்சொல்லை ஏற்படுத்தக்கூடாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களை விற்று செயல்படுத்துவதற்கோ அல்லது வேறு ஒருத்தருக்கு கைமாற்றி விடுவதற்கோ முயற்சி எடுத்த அனுகூல பலன்கள் ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் பின்னோக்கி வராரு. இதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, விநாயகர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். முடிஞ்சதுன்னா இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கணபதி ஹோமம் வீட்டிலையோ இல்லை ஏதாவது கணபதி ஹோமம் பண்ணுற இடத்துல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த புகை உங்கள் மீது பட வேண்டும். அந்த தண்ணி தண்ணீரை, அந்த ஜலத்தை உங்கள் மேலே புரோக்ஷனம் பண்ணணும். இதனை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருந்த தடைகள் விலகி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய யோகத்தை அந்த விநாயகப் பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். தனுசு ராசி. அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் 8ஆம் இடம்ங்கிறது வளர்பிறை சந்திரனாக இருக்கும் 4ஆம் தேதியிலேருந்து. அது வரைக்கும் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது சனியின் பார்வையில் இருப்பார். அதனால் குழந்தைகளை பற்றிய கவலைகள்
தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக எடுத்த முயற்சிகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 29 முதல் 31ஆம் தேதி வரை குரு மங்கள யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம் ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பிரயாணங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் பயந்துட்டே ட்ராவல் பண்ணுவீங்க, யாரும் நம்ம கூட இல்லையே, நம்ம யார் தெய்வம்தான் துணையாக இருக்கணும், திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைன்ட்டு நம்ம போகிறோமே, எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னா உங்களுக்கு உற்ற நண்பனாக யாராவது ஒரு பெரிய மனிதர் அல்லது யாராவது ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு துணையாக உங்களை எந்த இடத்துக்கு போகணுமோ அது வரைக்கும் வந்து சேர்ப்பித்து விட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் கடல் கடந்து போனீங்கன்னா கடன் பிரச்சனை முடியாது. கடல் கடந்து போகலை அப்படின்னா கடன் பிரச்சனை முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட மதித்து நடத்தக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். அரசாங்க எதிரிகள் உங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து உங்களுக்கு உண்டான காரியங்களை செவ்வனே செய்து முடிப்பதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள். தந்தை வழியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். ஏன்னா சூரியன் 9ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்து அதிபதியான 8ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சந்திரன் புதன் பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு தந்தை வழியில் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தந்தை மூலமாக லாபத்தை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். வேலை விஷயமாக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் காரணமாக அலைச்சலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளின் ஆரோக்கியம், குழந்தைகளின் மேல் படிப்பு, இந்த ராசியில் பிறந்திருக்கிற குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் இந்த வாரம் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் உங்களுக்கு தனுசு ராசியில் நண்பர்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் ஜாஸ்தியாகும், அலைச்சல் அதிகரிக்கும். இதற்கு காரணம் என்னென்னா குரு செவ்வாய் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தான். சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த அலைச்சல் கூட புதிய நபர்களை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு வியாபாரத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதன் காரணமாக புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக புதிய தொழில் துவங்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். துர்க்கையை வணங்கி வாருங்கள். துர்கா சப்தஸ்லோகி, துர்கா சூக்தம் போன்ற மந்திரங்களை ஒன்றா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லாட்டி தெரிஞ்ச பிராமணர்களை வைத்து, அதாவது வேத பண்டிதர்களை வைத்து வீட்டில் அந்த மந்திரத்தை ஒலிக்க செய்யுங்க. அதற்குண்டான தட்சிணையை கொடுத்தாலே அந்த பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். இதன் மூலமாக துர்க்கையின் அருள் கிடைப்பதன் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய நபர்களிடமிருந்து தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தையும் அந்த துர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாள். மகரம், அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை தந்தாலும் சில தேவையற்ற மனக்கசப்புகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன் சங்கடம் அப்படின்னா, இந்த 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண, ஈவன் 7ஆம் இடத்துல முதல் நாள் 3ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கார். அதனால் ஏதோ ஒரு விஷயம் மனசில் நெருடலை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க, இல்லை யாராவது உங்களை தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பாங்க. இப்படிப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது, மேஷராசியில் இருக்கும் பொழுது, அதாவது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை மதியம் 4:45 வரைக்கும் 29ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு, குறிப்பாக உங்களுக்கோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கோ ஆரோக்கிய குறைவு, சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் அலுவலக ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனால் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது குரு செவ்வாயோடு இணையிறாரு. இந்த குரு செவ்வாய் சேர்க்கையுடன் இணைகின்ற சந்திரன் உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருப்பார். அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலை இழந்தாலும் மரியாதை குறைவு ஏற்படாத வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளில் சேருவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் பெரிய நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாட்களான 29 முதல் 31, ஜூலை 29லேருந்து 31 குரு செவ்வாய் சந்திரன் சேர்க்கையானது உங்கள் குழந்தைகளால் மன நிம்மதியும் பெருமிதமும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வரும். எக்ஸாம் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சற்று சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையின் மூலமாகவோ அல்லது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணையாக வரப்போகிறவருக்கும் மனஸ்தாபம், அதாவது ஈகோ கிளாஷ் வரத்துக்கு உண்டான நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 31ஆம் தேதி 7ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு யோகம். உங்களுடைய பண பலத்தை குடும்ப சூழ்நிலையை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இடுப்பு பகுதி சார்ந்த ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. எங்கேயாவது வெளியில் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் தவறினால் இடுப்பில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமாக இருக்குதுன்னு சொன்னேன். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும், கலைத்துறை நண்பர்களுக்கும், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதில் மட்டுமல்லாமல் அரசாங்க பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை பலன்களால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் தீருகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாளைக்கு பிறகு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தனிப்பட்ட முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் எதிர்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதை விற்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை லீகல் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வாரம் சற்று தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். இதற்கெல்லாம் பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. தினமும் காலையிலையும் சாயந்தரமும் ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை சொல்லிவிட்டு பாராயணம் செய்துவிட்டு உங்களுடைய வேலையை துவக்குங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான பராக்கிரமத்தையும் வாக்குச்சாதுரியத்தையும் முடிஞ்சதுன்னா சுந்தரகாண்டம் இந்த வாரம் படிங்க. 7 நாளில் சுந்தரகாண்டத்தை 7 நாள்லையும் படித்து முடிக்கிற மாதிரி முயற்சி எடுத்தீங்கன்னா ஆஞ்சநேயரின் அனுகூலத்தின் மூலமாகவும் ஆஞ்சநேயரின் அனுகிரகத்தின் மூலமாகவும் வாக்குச்சாதுரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். கும்பராசி, அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் 4ஆம் தேதி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான திங்கள் மற்றும் செவ்வாய் 29ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு என்னதான் ராசியில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் இருந்தாலும் இயற்கை இயல்பாக சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. குடும்பத்தில் பண தேவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை குரு செவ்வாயோடு இணையறதுனால உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்தும். அதாவது சுகத்திற்காக, சந்தோஷத்திற்காக, மன நிம்மதிக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. முடிஞ்சதுன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 29 முதல் 31ஆம் தேதி வரை உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயங்களில் இருந்த அந்த நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களிடம் அந்த நாட்களில் கோபப்பட்டு பேசுவீங்க. அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற நாட்களான 31 முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் குழந்தைகளின் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, கடன் உதவிகள் கிடைப்பது, கடன் உதவிகள் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, உங்களுடைய வருமானத்தின் மூலமாக வியாபார வருமானத்தின் மூலமாக கடனை அடைப்பது,
செல்வாக்கு மிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய கடன் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஆரோக்கிய விஷயத்தில் சிக்கல்கள் இருந்ததுன்னா அந்த சிக்கல்கள் தீரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு ஆடி அமாவாசை வருது. இந்த கும்பராசிக்காரங்க எல்லா ராசிக்காரங்களுமே பண்ணணும். அதுவும் இந்த கும்பராசிக்காரங்க ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு பெற்றோர்களுக்கு, அதாவது உயிர் நீத்த பெற்றோர்களுக்கோ முன்னோர்களுக்கோ தர்ப்பணம் செய்வதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் அந்த நாட்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் மேல் முயற்சியிலான உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா சந்தோஷம். சிலருக்கு வெளிநாட்டு செல்வதற்கும் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறீங்கன்னு நினைக்காதீங்க. இது வளர்ச்சிக்கான பயணம். அதன் மூலமாக உங்களுக்கு தனவரவும் சம்பாத்திய உயர்வும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா இந்த வாரம் முழுவதும் காளி வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா லலிதா சகஸ்ரநாம பாராயணம், காளி சகஸ்ரநாமம் இருக்குது. அது தெரிஞ்சவங்க சொல்லலாம், அதில் பல பேர்த்துக்கு தெரியாது. அதனால் கவலைப்படாதீங்க. முடிஞ்சவங்க, வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க உங்கள் வீட்டிலேயே வேத பிராமணர்களை கூப்பிட்டு அந்த பாராயணத்தை செய்ய வைப்பதற்கு உண்டான பண உதவிகளை செய்வதன் மூலமாக அந்த பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக காளி வழிபாடு செய்வதன் மூலமாகவோ அல்லது துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாகவோ உங்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை விலக்கக்கூடிய வாய்ப்பும் அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். மீன ராசி, அன்பார்ந்த மீனராசி நண்பர்களுக்கு தேய்பிரை சந்திரன் 2, 3, 4 ஆகிய இடங்களில் இருக்க போகிறாரு. 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது இந்த வார கடைசியில் வளர்பிறை சந்திரனாக மாறுறாரு. ஸோ இந்த முதல் 5 நாட்கள் 6 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணமுடை அதிகரிக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார கடைசியில், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, இதுவரைக்கும் இருந்த செலவுகள் குறைகின்ற வாரமாக இருக்கும். இதில் 10ஆவதுக்கு குடும்பத்தில் வேண்டாத செலவுகள் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள், குடும்பத்தில் ஏகப்பட்ட பண வரவு செலவுகள், குடும்பத்தில் வேண்டாத சில நபர்களின் குறுக்கீடு காரணமாக அனாவசிய விரயங்கள், கடன் பிரச்சனைகள் அதிகரித்தல், இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய அனுபவிச்சுட்ருக்கீங்க. வியாபாரிகளுக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் படிக்கிற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய பண தேவைகளினால் உங்களால் அதை மேல் படிப்பை முயற்சிக்காமல் இருக்கீங்க. இப்படிப்பட்ட தடைகள் இருக்குது. அரசாங்கத்தின் மூலமாக வியாபாரிகளுக்கு தடைகள் இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கும் அரசு அதிகாரிகளால் சிக்கல்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வார கடைசியிலேருந்து ஏற்படுறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது பூர்வ புண்ணிய பலம் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் முன்னேற்றத்தை கண்டாலும் உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய காலேஜ் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயம் எடுத்தாலும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடுறீங்க. அதனால் உங்கள் பேரில் ஒரு மன வருத்தத்தில் இருப்பாங்க. இந்த பையனோ இந்த பொண்ணோ எப்படி நான் இவங்களை தோக்கடிக்கிறது அப்படின்ட்டு. அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயம் குரு வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த குரு வழிபாடை பற்றி கடைசியில் சொல்கிறேன். இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், சொந்தமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள், இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் நிறுவனத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தொய்வுகள் விலகிறதுனால புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 31ஆம் தேதியிலேருந்து, ஜூலை 31லேருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ளார நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது. காரணம் என்னென்னா, புதன் சந்திரன் பரிவர்த்தன யோகத்தின் காரணமாக பதவி உயர்வின் மூலமாக இடமாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால 1க்கு 2 செலவாக ஏற்படுத்துவார். அதனால்
குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும், இல்லை குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் குடும்பத்தோடு அழைச்சிட்டு போனால் கூட திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு போகிற மாதிரி இரட்டை செலவுகள் ஏற்படுகின்ற நாட்கள் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, பிரார்த்தனை என்னென்னா, குரு வழிபாடு செய்வது சிறப்பு. முருகனை குருவாக ஏற்று வழிபடுங்கள். முருகனின் அருளின் காரணமாக குருவின் அருளும் கெட்டி உங்களுக்கு தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும், காரிய வெற்றி ஏற்படும், வழக்குகளில் வெற்றி செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.